இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது 83வது நாள், 84வது எபிசோடு, 28 டிசம்பர் அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ஒரு விமர்சனம். மிக முக்கியமாக விஜய் சேதுபதி ப்ளூ சட்டை போட்டு வந்த ஒரு எபிசோடு. ஆமாம். ஸோ வந்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி அன்பை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் போகலாங்களா? எங்களுக்கு தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து தெரிவிக்கலாம். அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம எப்பவும் சொல்வது போல் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வைக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு கிடையாது. ஓகே. இரண்டாவது பார்ட்டில் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து கேட்பாங்கன்னு நினச்சிங்க. இப்போ உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து இவங்கள்ட்டலாம் தான் கேள்வி கேட்பாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மனநிலை. நீங்கள் என்ன ஆனால் வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. வாட் யூ திங்க் அபவுட் இட்? உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் தீபக்லேருந்து ஆரம்பிக்கலான்னும் போது தீபக் சொன்னாங்க, ஜாக்லின் வந்து ஆச்சரியம். நான் நினைச்சது வேற யாராவது. ஜாக்லினை வந்து அவங்க வந்து 2 AM ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க. எதுக்கு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்றதான் சொன்னாங்க. ஓகே. சோ இங்க வந்து அப்புறம் ஜெஃப்ரி வந்து ஒரு நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க. எஸ். ஓகேவா? ஸோ அதன் பிறகு வந்து ரயன் வந்து சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் ஜாக்லின் சொல்லுவாங்க, விஷாலையும் சௌந்தர்யாவையும் தான் கேட்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா விஷாலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் கூட வந்து ஏதோ நான் பெருசா வந்து நம்பிக்கை துரோகம் பண்றேன்லாம் வந்து ஏதோ சொன்னாப்ல. ஸோ அதை வச்சு விஷாலை தான் கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி சௌந்தர்யாவை வந்து கேட்பாங்கன்னு நினைச்சேன். பட் 2 பேருமே கேட்காம எங்க வீட்டுல வந்து மாத்தி கேட்டதே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொன்னாங்க. ரயனும் வந்து சொல்லுவாப்ல, என்ன சவுண்ட ஜாக்லினை சுத்தி சுத்தி தான் வந்து கேள்விகள் இருக்கும்னு நான் நினைச்சேன் சார். ஆனா மஞ்சரியும் முத்துவையும் கேட்டது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல. அதன் பிறகுதான் வந்து இந்த கேள்வி கேட்கும்பொழுது தீபக் வந்து ஜாக்லினையும் ஜெஃபையும் சொல்லுவாரு. முத்து வந்து யார வந்து கேட்டது, அதான் சவுண்டைய வந்து சொல்ல எல்லாருமே அதாவது நம்மளை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பானுங்கன்னு பார்த்தாங்க. அப்படிலாம் யாருமே சொல்லல. சவுண்ட கேட்டுப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல, சவுண்டோட அப்பா அம்மாவை வச்சு நான் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அப்பா வந்த உடனே சொல்லிட்டு, என் பொண்ணு மேலதான் முரண், வேற என்னப்பா அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுவாப்ல. அதே போல ராணுவுடைய தம்பி சொல்லிட்டாப்ல, ராணுவ இப்படிதான் வீட்லயும். நல்லா ராணுவ எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, இல்ல நான் இப்படிலாம் கிடையாது, வீட்டுல நான் ரொம்ப நல்ல பையன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு, அதனால இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதையும். அண்ட் சௌந்தர்யா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கா சௌந்தர்யா அப்படின்னு கேட்பாரு. அவங்க ஒன்றும் இல்லை சார், நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, எந்திரிச்சு போய் ஸ்டோர் ரூமுக்கு போங்க அப்படின்னா யாரும் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னும் போது அவங்களோட காஸ்டியூம் வந்து இன்னைக்கு நல்லா இருந்தது. சௌந்தர்யாவுடைய சாரி அண்ட் காஸ்டியூம் நல்லா இருந்தது. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஆடியன்ஸ்ல இருந்த ஒரு அம்மாவுடைய சாரியை பார்த்து சொல்லுவாரு, ஒரு அம்மா, வயசான அம்மாவுங்க, சாரி நல்லா ரொம்ப நல்லா இருக்கு, பயங்கர கியூட்டா இருந்தது அந்த மூமெண்ட். ஸோ சவுண்டுக்கு வந்து ஒரு புக் அனுப்புவாங்க, அவங்க பேர்லயே போட்டு ஒரு புக், சமையல் குறிப்புகள். அது சொல்லும்போது இவர் சொன்னது நல்லா இருந்தது. ஒரு பொம்பளை பொண்ணு அதனாலதான் வந்து உங்களை வந்து நான் வந்து சமைக்க சொல்றேன்றதெல்லாம் இல்லைம்மா, இது ஒரு லைஃப் ஸ்கில்லு. இப்போ நான் வந்து துபாயில் வேலை பார்க்குறப்ப வெறும் தயிர் சாதத்தையும் இதையுமே வச்சு ஓட்டினாராம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு. அதன் பிறகு ஒரு சமையலில் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டிருக்காரு, தயிரெல்லாம் போட்டு அதை சரி பண்ண, அந்த மாதிரி நீங்கள் பட்டரை போட்டீங்க அப்படின்றதையும், உங்கள் அப்பா பேக்கரி வந்து, ஆனா உங்க அப்பா பேக்கரி வச்சிருக்காருமா அப்படின்னு போட்டுருவாங்க, நாங்க இதுக்கு உங்க அப்பா வந்து விளம்பரம் பண்ணுவாங்க சொல்லுவாரு. சொல்லும்பொழுது வந்து அது வந்து சொல்லுவாரு, சௌந்தர்யா உட்காந்து எழுதுங்க, ஏதாவது எழுதுங்க அதுல அப்படின்னா அவங்க வந்து ஆமா சார் உங்களுடைய வாழ்த்துக்களோட சார் அப்படின்வாங்க. சௌந்தர்யா என்ன கலைக்காதீங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னதுமே வந்து நல்லா இருந்தது. ஓகேவா? அண்ட் அடுத்துதான் எவிக்ஷன். போயிட்டு வருவார், வந்த உடனே வந்து எவிக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து அடுத்த நாள் இருக்கும், பட் இன்றைக்கே எவிக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வேற ஒன்றும் பேசுறதுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஜெஃப்ரி தான் வந்து எவிக்டட் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேயரை அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுவார். அண்ட் ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக எடுத்து வர மாதிரி தான் இருப்பார். ஆமாம், ஏன்னா முத்து வேற சொல்லுவார், கோல் அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒன்று, நீ ஏற்கனவே கோல் அடிச்சிடா அப்படின்னு. இது வந்து ஒரு நியாயமே இல்லாத ஒரு ஸ்டோரி. அதை விட
விட அடுத்த நியாயம் இல்லாதது யார் சொல்லுவான்னா ஜாக்லின் தான். ஜெஃப்ரி கிளம்புறாரு, ஜெஃப்ரி நாங்க வெளியில வரும்போது நீ பெரிய ஆளா வந்திருப்படா. இன்னும் 3 வாரம் தான் இருக்குது, 13 நாள் 13 நாள் தான் இருக்குது. அதுல என்னத்த, அதாவது கிளம்பும் போது சொல்லணும் என்ன வேணாலும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கதையை வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுவுமே வந்து சிறப்பாக இருந்தது. அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் கிட்ட பேசுறது, மற்ற எல்லாருக்கிட்டுமே சொல்லுவார். இவங்க சௌந்தர்யாலாம் ஓடி வந்து கட்டி அழுவாங்க, எல்லாரும் வந்து ஹாப்பியாக விளையாடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் இருந்தது. பட் அவர் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எனக்கு ஒன்று வேணுன்றதுக்காக ஒருத்தட்ட போய் பேசக்கூடிய ஆள் கிடையாது, ஆனா நீங்க என்ன அந்த மாதிரி தான் சொன்னீங்க அப்படின்னு இப்பவுமே ஜாக்லின் கிட்ட தான் அவர் சொல்லுவாரு. ஜாக்லின் சொல்லுவாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்கும்போது அதுதான் எனக்கு தோணுச்சு, அதனால சொன்ன விஷயம்டா அது, சாரி அப்படின்னா இல்லை சாரிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுவாரு. தீபக் கூட அதை வந்து இப்போ விடுறா இதில் என்ன அப்படின்னு பொழுது, இல்லை நான் அப்புறம் எப்போதான் அதை வந்து சொல்றது, என் மனசோடையே நான் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பேசுவார். பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆமாம் பேசிட்டு அதன் பிறகு வந்து வெளில கிளம்புறதுக்காக தான் வெயிட் பண்ணுவார் அவர். அன்ஷிதாவாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து எல்லாருமே வந்து ஒரு 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 ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே, ஜெஃப்ரி கிளம்புறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதன் பிறகு தான் வெளில வருவார். வெளில வரும்பொழுதே வந்து விஜய் சொல்லுவார், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பையனை, அவன் வெளில ஆமாம் அவ்வளோ கனெக்ஷன் தேவையில்லை. அதே மாதிரி அவர் வந்து சொல்லுவார் எல்லாத்தையுமே, எல்லாம் கை தட்டி வரவேற்கலாம் நம்ம ஜெஃப்ரிய அப்படின்வாரு. வந்தோடனே ஹக்கு கொடுத்ததா இருக்கட்டும், அது திரும்பவுமே சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ராஜா உன்ன அப்படின்வாரு. அங்கதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தர் திரும்ப திரும்ப ஒண்ணு, அதுவும் ஒரு பெரிய உங்களை விட நீங்க யோசிக்கும் அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஏதோ தெரியும் சார் தெரியும் சார் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப, அது அப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவர் நிறைய இடங்கள் அவர் பண்ண ஆட்டிடியூடு. அப்புறம் நீ எப்படினாலும் திரும்பி பார்ப்பாரு, நீங்க தான் வந்துட்டீங்களோ பக்கத்துல வந்தா என்ன அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் கேஷுவல், ஏன்னா யாரோ வரா மாதிரி இருக்கிறதுனால அது நிப்பாரு. அவர் வந்து அவருக்கு அதை கேஷுவலா இது பண்ணுவாரு. ஸோ ஏவியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏவியை வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கேட்பாரு, நீ எவ்வளவு நாள் இருப்பேன்னு நினைச்ச அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் வந்து 14 நாள்ல வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு தான் சார் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி மென்ஷன் பண்ணுவாப்ல. ஓகே. ஸோ மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து இவ்வளோ நாள் இருந்தது எனக்கே பெரிய விஷயம், நிறைய வந்து நான் வந்து 14 நாள்லாம் இன்னும் மற்ற நாள்லாம் போனஸ் தானே. அதேதான். பிளஸ் அவர் வந்து சொன்னது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாரம் நாமினேஷன் இருக்காது, அடுத்த வாரம் வரைக்கும் தாக்கு பிடிப்பேன் நான் நினைச்சேன் அப்படிங்கறதா இருக்கட்டும். இவர் வந்து சொல்லுவாரு, உங்க அம்மா பேச்ச வந்து கேளு, ரொம்ப ஆழமா யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து எனக்கும் அப்படிதான் இருக்கும். சின்ன வயசுல எனக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து அதை கேட்கணுங்கிற அளவுக்கான ஒரு தாட் ப்ராசஸ்லாம் வராது. பட் இருந்தாலும் கூட இப்போ யோசிக்கிறப்ப இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் கஷ்டப்பட்டா கூட, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க நம்மள சொன்னாங்கல்ல அப்படின்றதெல்லாம் வழிநடத்துதல் வந்து அந்த அட்வைஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு விளக்கா ஒரு பாதை காட்டுற ஒரு விஷயமா அது இருக்கும். அதுதான் சொல்லுவார், அது சொல்லுவாரு. அதே மாதிரி உங்க அம்மாவுடைய சென்சிபிலிட்டி தான் நீ சென்சிபிளா இருக்கிறதுக்கான காரணமாகவும் எனக்கு தோணுது அப்படிங்கறையும் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய ஒரு வெளியில போற ஒரு ஆளுக்கு சொன்ன அட்வைஸ் இவர் தான். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாத, அந்த பழசெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்தாச்சு, ஸோ இதற்கப்புறம் இருக்கிற ஒரு விஷயங்களை நீ பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி மறந்துட்டேன் பாருங்க, இவர் வெளியில வரும்பொழுது தீபக் சொல்லி அனுப்புவார். ஆமாம், உண்மையிலே அதாவது கொண்டாட்டம்லாம் வரப்போகுது, அப்போ வந்து அவன் பாட்டு வர மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுலாம் பெரிய விஷயந்தான். இன்னொன்று அவருக்கான கில்ட் என்னன்னா, நாம இன்னைக்கு வந்து நாம வந்து நாமினேட் பண்ணி பையன் போயிட்டானே அப்படின்ற ஒரு கில்ட்டு தான் அவருக்கும், சவுண்டுக்கும் சரி இவங்களுக்கும் சரி. அதுதான் ரைட். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து பேசுவார். அதன் பிறகு வந்து எல்லாருக்கிட்டையும் பார்த்து பேசும்பொழுது தீபக் சொல்லுவார், தீபக்கை நான் ஸ்கோர் பண்ணலாம், நான் அங்கே இருந்தாலும் நான் அப்படி தான் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் போது தீபக் திரும்பவுமே சொல்லுவார், ஸ்கோரு நீ என்ன ஸ்கோர் பண்ண போகிறேங்கிறது தான் முக்கியம் இனிமேட்டு, அதனால் எந்த ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் மிஸ் பண்ணாத அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம யூஸ்வலாக என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டியே நம்ம பிரித்து வச்சுருப்போம் பெருசாக, இது ரொம்ப ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தானே, வேற ஏதாவது பெட்டராக வரா பார்ப்போம் அப்படின்ட்டு. பட் அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை எவ்வளோ பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு அதுக்கு உதாரணம் வந்து சிவகார்த்திகேயன் தான்.
ஓகே. அது கிடைக்க கிடைக்க நீங்கள் வந்து டான்ஸ் ஆட சொன்னால் ஆடுவாப்புல. இருக்கிற எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து அவர் வந்து மிஸ் பண்ணதே இல்லை. அதனால தான் வந்து காம்பீட்டராக இருந்து நீங்கள் வந்து ஹீரோவாகி அவருடைய தலைமை வேறையாயிடுச்சு. காரணம்னா எல்லா இடத்துலையுமே கிடைச்ச கேப்பெல்லாம் வந்து கிடா வெட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அதற்கான விஷயங்களை வந்து போட்டது தான் அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் பார்க்குறேன். எஸ். ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து ஜாக்லினை வந்து அவர் சொல்லுவார், ஜெஃப் அப்படின்னு நல்லா இதுவாக கூப்பிடுங்க, அப்படி கூப்பிட்டா தான் நல்லா இருக்கு, ஏன் எல்லாரும் வந்து உருன்னு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முத்துவும் வந்து நல்லாவே அட்வைஸ் பண்ணுவாப்ல. நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், உன்னுடைய வெற்றிங்கிறது உன்னோட வெற்றி கிடையாது, ஒரு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 சார்ந்தவர்களுடைய வெற்றியா, உன்னை சார்ந்தவர்களுடைய உன் பக்கத்து ஆளுங்களுக்கான உன்னை பின்பற்றக்கூடிய உன் நண்பர்களுடைய அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லலாம். அதேதான், அந்த மாதிரி ஒரு வெற்றி அது. ஸோ அதனால வந்து ஓடிட்டே இரு இதுக்கப்புறம். அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸுமே நீ ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. அதாவது இங்க 12 பேர்னா 12 பேருடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்றதையும் முத்து வந்து சொல்லுவாங்க. அதாவது நாங்க இங்க பிக் பாஸ் ஜெயிக்கணும்ங்கிறது வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்ன்றது ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாப்ல. அதன் பிறகு வந்து பாட்டு நல்லா இருந்தது. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு தேவதை பார்க்கும் நேரம், ஒரு தேவதை பார்த்திடும் நேரம் இது, அந்த பாட்டை வந்து பாடினாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பியுமே நான் தான் சொல்றேனே, ஒரு குட்டி பையனை கொஞ்சற மாதிரி கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கடாக நானி அப்படின்றாரு. அதே மாதிரி வந்து எங்க தப்பு பண்ண அப்படின்னு கேட்கும்பொழுது ஜெஃப்ரி சொல்லுவாப்ல, நிறைய நான் பாட்டு பாடுவேன், பாட்டு எழுதணும்னு நினைச்சேன், அதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், மைட் பி நான் வந்து அந்த இடத்துல தான் நான் வந்து தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து இவர் சொல்வார், இல்லை நிறைய இடங்கள்ல வந்து நீ வந்து உங்க அம்மா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தப்பா புரிஞ்சுப்பாங்களோ அப்படிங்கிறது, இங்க இருந்து எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, நீ உங்க அம்மா கிட்ட சொன்னல, அந்த தப்பா புரிஞ்சுக்கிற இடத்துலதான் நீ வந்து மிஸ் பண்ணிட்டியோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால பேசாம விட்டுட்டியோ, அந்த இடத்துல உன்னோட ப்ராசஸ் ஸ்லோ ஆயிடுச்சோன்னு தோணுது. அண்ட் இன்னொரு ஒரு வார்த்தை நல்லா இருந்தது ஜாக்கி, அதாவது கமெண்ட்டுகளை எடுத்து பூசிக்க வேணாம். ஆமா, அது வந்து அதை அப்படியே போற போக்குல விட்டுடு, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட வேண்டாம். இப்போ எக்ஸ் ஹோஸ்ட்கிட்டேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அவர் தான் சொல்லுவார், ஃபீட்பேக்குங்கிறத வந்து நான் தலையில ஏற்றிக்கவே மாட்டேன் எப்போவுமே, காதில் வாங்குறதோட சரி, நல்ல ஃபீட்பேக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது தலைக்கு போகும், இல்லைன்னா இன்னொரு ஒரு காது இருக்கு அப்படின்னு அவர். அந்த மாதிரி இவர் வந்து அவருக்கான சொன்ன விஷயங்கள் நல்லா இருந்தது. அறிவு சார்ந்த அந்த மாதிரி ஆட்களோட இருன்றதையும் சொன்னார். அது வந்து உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டு, இவ்வளவும் பேசிட்டு நான் அவனை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னும் சொல்லுவார். அதான் அவ்வளோ அவர் கொடுத்ததற்கு ஜெஃப்ரியுடைய ரியாக்ஷன்ஸ் அப்படிதான் இருந்துதான்னு பார்த்தா இல்லை, ஒன்றுமில்லை கோபால்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை அப்புறம் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதன் பிறகு வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. முக்கியமான விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா, அன்ஷிதா வந்து அம்மா மாதிரி பார்க்குறேன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது அப்படின்னு அன்ஷிதா ஒரு பக்கம் சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய வார்த்தைன்னு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கேமரால வந்து அழுவாங்க. சௌந்தர்யோட காஸ்டியூம் அழுவுறப்ப இருந்த காஸ்டியூமும் நல்லா இருந்தது. ஓகே ஃபைன், இதுதான் நடந்த விஷயம். கமெண்ட்டை முடிச்சுட்டா அவ்வளோதான் ஜாக்கி. அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நானா படிக்கணுமா? இல்லை ஓகே. உங்கள் குரல் இனிமையாக இருக்கு மேம், ரொம்ப நல்லா இருக்கு. மேலே ஐ லவ் யூ. உங்களுக்கு வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? சரி ஓகே. ஓகே, புனிதாவுடைய கமெண்ட்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டீங்க. லதா உதய் சொல்லியிருந்தாங்க, அதையும் நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சுட்டீங்க. கிறிஸ்டோஃபர் வந்து மேபி வந்து பிபி டைம் வந்து இதுக்கப்புறம் வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க, டூ மச் ஆஃப் சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாரையும் சேர்ந்து ஒரே எபிசோட்ல போடுறது கூடாதுன்றத வந்து நெக்ஸ்ட் சீசன்லேருந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம வெளியில இருந்து ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தாலே இந்த சீசன் நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே தெரியுது, எல்லாருமே ரொம்ப சின்ன உலகம், அது ரொம்ப ஈஸி, எவ்ரிபடி நியூஸ். அதுல வந்து விஷாலுடைய லவ்வா ஏற்கனவே இருந்தா அவங்க பேர்னா வர்ஷினியா பிரின்சிபலா இருந்தாங்களே, ஆமாம் டெஸ்லான்னு கூப்பிடுவீங்க நீங்க. அது அவங்களே வந்து இவருக்கு தெரிஞ்சவங்களா, அவங்க லவ் வேற இருந்திருக்குது, அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களாம். யோசிச்சு பாருங்க.
அதான் ஒன்றும் சொல்றது அதுவே நமக்கு எதுவுமே தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது எப்படி வேலைக்காகும்? ஆமாம், ஆனால் அவங்க அப்படி நடந்துக்கிட்டது பெரிய விஷயம் ஜாக்கி. அந்த வர்ஷினி வந்து அதை பற்றியே எனக்கு யாருனே தெரியாதுங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்றது தான். அப்படியே இருந்தாலும் இப்போ போன வாட்டி அபிராமிலாம் அப்படியா அவங்களால வந்து அப்படி நடந்துக்க முடியல. அது வந்து இல்லை நான் சொல்கிறது வந்து அந்த ஹேண்ட்லிங் வந்து எனக்கு தெரியல, மைட் பி மெச்சூர்டாக இருந்ததா அது இல்லை. இல்லை மேடம், அவர் பேர் என்ன? குடிமை வச்சிருப்பார். அவர் பேர் குடிமை வச்சிருப்பாரா? அபிராமியா? அவர் பேர் என்ன? சரி, ஐயோ, தலையில் தண்ணி ஊற்றி கூட உள்ளார கூட்டினாங்களே சடங்கு பண்ணி. ஐயோ, நெருப்புக்கு வந்து பணம் எவ்வளோ இருக்குங்க? நிறையா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன், ஓகே, அண்டர்ஸ்டுட். பொருளாதாரமும் பணச்சந்தையும் நிறைய விஷயங்களை தீர்மானிக்கும். ஓகே, மன்னிக்க வைக்கும், மறக்க வைக்கும், வாட் எவர் இட் இஸ். புரிகிறது, அண்டர்ஸ்டுட். ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புனிதா வந்து சொல்லியிருந்தாங்க, சௌந்தர்யா வந்து பெர்மிஷன் கேட்பாங்களாம் ஃப்ரம் ஹர் பேரண்ட்ஸ். தட் டைம் ஷீட்ஸ் டோல்ட் ஜெஃப்ரி தான் நீ கொஞ்சம் தள்ளி போறியா, ஐ ரிமெம்பர் அபூர்வ சகோதரர்கள் கமல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி தான் கேட்கவே சொல்லுவார் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷனை. மைட் பி அவர் முன்னாடி நின்று பேசிட்டு இருந்ததுனால கூட அவங்க அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் ஸ்குவிட் கேம் டாஸ்க் வந்து இது இல்லையா, ஹாட் ஸ்டாரில் போடவே இல்லையா, ஆர்டிகே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. அண்ட் ஷமி சொல்லியிருக்காங்க, ஹர்ட் ஜெஃப்ரி இன்டரப்டட் சேயிங் சும்மா அக்கா ஆயான்னு சொல்லாதீங்கன்னு when Jack said I am like his அக்கா. ஓகே ஓகே. ஓகே, போகும்போது ஒரு கோவத்தோட போயிருக்காரு. ஜாக் மேல ஒரு கோவத்தை வந்து கொட்டிட்டு தான் போயிருக்காரு. நீங்க சரி தெரியல எனக்கு. ஒருவேளை அதான் வீட்டு உள்ளார பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குது, வெளியிலேருந்து பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குது. 129 அவங்க போய் ஜெஃப்ரி வேணாண்டான்னு அழுவாங்க, தோப்பு காரணம் போடு. ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்தாங்க போனாங்கன்னு எவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுங்கள். பட் அந்த கன்சிடரேஷனை வந்து அந்த பொண்ணை தவிர அந்த வீட்டில் யாருமே கொடுக்கலன்ற நான். அதுக்கப்புறம் அந்த கால் வலி அதுக்கெல்லாம் போய் அவங்க நிற்கும் போது அவர் வந்து கதறி எழுதுவார், என்னையே நீங்கள் அங்கே போட்டீங்க, நான் வந்து அதெல்லாம் கேட்டேன் அவங்ககிட்டலாம் அழுவார்னு வச்சுக்கோங்களேன். அது தெரில, எப்பயுமே அந்த மாதிரி தான். அது செய்கிறவங்க தான் எப்பயுமே பல்ல பிடிச்சி பார்ப்பாங்க. அது இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகே, அண்ட் அன்சாரி அவர்கள் வந்து தான் சொல்லியிருந்தாரு, 1000 பேபிஸ்ங்கிற வெப் சீரிஸ் இருக்குல்ல, அது பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காப்ல. அண்ட் கவி வந்து அது உண்மையிலன்னா ஜாக் அகேன்ஸ்ட் ஜெஃப் பேசிட்டு போனதை பெருசா இப்படி ஜெஃப் இன்டீசன்ட் ஆட்டிடியூட் பண்ணதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுல ஒன்றும் பெருசா இன்டீசன்ட் ஆக்ட்லாம் இல்ல, ஓட்டு கம்மியா இருக்கு அதனால அவ்வளவுதான். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் இவரு, அடுத்த நாள் அவங்கள அனுப்புவாங்க எப்படி இருந்தாலும், அவ்வளவுதான். அதேதான். அண்ட் உனக்கு ஏத்தவன நான் வந்து நிப்பேன்னு விஷால், உனக்கு ஏதாவதுனா நான் வந்து நிப்பேன்னு விஷால் அன்ஷிதாட்ட சொன்னதை இந்த வருடத்தின் கடைசி உருட்டுன்னு நினைக்கிறேன் உல்லாசப்பறவை. ஓகே, அண்ட் சிபிஆர் டைம்ஸ் வந்து இன்னைக்கு பெட்டரா இருக்கீங்க, குட் டு சீ யூன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், நேற்றுலாம் வந்து கண்ணு வந்து அப்படியே சிவுன்னு இருக்கும், இன்னைக்கும் லைட்டாக இருக்கு, அது சரி அந்த விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு ஐ எம் பெட்டர் நவ். எஸ், ஹாய் ஜாக் சுதா, ஹோப்ஃபுல்லி ஜாக்கி இஸ் டூயிங் வெல் நவ். ஸோ எஸ்டர்டே நீங்கள் வந்து ரொம்ப அன்வெல்லாக இருந்ததும் சுதா டேக் ப்ரிவென்ஷன் டூ அப்படின்னு என்னையும் சொல்லியிருக்காங்க, நன்றி. அண்ட் ஐ லைக் ஜாக்லேஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் சௌந்தர்யா அண்ட் ரயன் லவ் அண்ட் விஷ்ணுஸ் ஜெஸ்டர்ஸ் ஆன் இட் டூ அப்படின்ட்டு நேற்று எபிசோடில் நடந்த விஷயங்களுக்கு தேங்க்யூ. அண்ட் ஏஜ் வந்து த ஆட்டிடியூட் ஆஃப் ஜெஃப்ரி வாஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஏஜ் அண்ட் நாட் ஹேவிங் பிக் எக்ஸ்போஷர். இல்லை, ஏஜுங்கிறத நான் ஒரு காரணமாக என்னால் அதை தெரியலப்பா, அது சொல்ல முடியும். அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அது சின்ன இப்போ யாழினிக்கு பணத்தோட வேல்யூ தெரியாதுல்ல, மரியாதையோடைய வேல்யூலாம் அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். சின்ன வயசுல அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோ பெரிய இடம் வரும்போது அதை வந்து ரொம்ப இதுவாக தான் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்குள்ள என்னன்னா, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்ற ஒரு மனநிலை அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்படி சொல்றீங்க. பட் எனக்கு என்ன, ஜெஃப்ரியும் கிட்டத்தட்ட ரயனோட ஏஜ் தான் அப்படிங்கிற மாதிரி ரயன் ஒரு இடத்துல சொல்வாப்ல. பட் அந்த புரிதல் அவருக்கு இல்லை. ஏன்னா நான் எப்படி திரும்பவும் பார்க்குறேன் அப்படின்னா, மற்றவங்களுடைய இடமாவது வந்து எல்லாரும் தெரிஞ்சவங்க, ஜெஃப்ரிங்கிறவர் யாருன்னே தெரியாது. அப்படிதான் நீங்க வந்திருக்கீங்க. அப்படி வந்திருக்கும் பொழுது அது எப்படி அந்த ஒரு விஷயம் அப்படின்றது தான்.
ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்பொழுது அதுக்கான அந்த ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கூட நமக்கு ஒரு வேல்யூ தெரியும் இல்லையா? அது அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும். இப்போ அது கற்றுக் கொடுக்க, இப்போ அது தெரியாதுன்ற அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும். அதாவது அதுதான் சொல்கிறேன், நீங்கள் யார் உங்களுக்கு வந்து பாடம் அடித்து உங்கள் மைண்டில் ஏற்றுறாங்கன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் கலைஞர் கெட்டவர்னே சொல்லி வளர்த்தாங்கன்னா நீங்கள் உண்மையே சொன்னாலும் அவங்க உங்களை பொறுத்தவரை கெட்டவர் தான், அவர் ஊழல்வாதின்றதை உங்கள் மனசில் தொடர்ந்து பதிய வச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் வரலாற்றை நீங்கள் உற்று நோக்கும் போதும் படிக்கும் போது தான் அவர் எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு, எவ்வளோ திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு போனாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ண கூட ஆமாம் இல்லை கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க. அதுதான் இங்கே நடக்கிற விஷயம்னு நான் சொல்ல வரேன். எஸ், ஓகே. ஆனால் உல்லாச பறவை சொல்லியிருக்காரு, என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள. அந்த பாட்டில் வர்ற கமலஹாசன் இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல சுவாசமே சுவாசமே என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல. போதுவாங்க. அந்த பாட்டுல வர்ற ஆண்டவர் மாதிரி இருக்கீங்களா நீங்க? அதான் இந்த ஜெர்கின் அந்த கலர் இதெல்லாம் போட்டா ஜன்னல் காற்றாகிவான்னு வருவாரு, அதனால அதை சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, புரிஞ்சுது எனக்கு. பட் சொல்றேன், உங்களுக்கு அப்படியே புரிஞ்சுட்டாலும் வாங்க. ஓகேவா? ஸோ அதன் பிறகு ஓகே, ஜோதிலட்சுமி அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. இனி நானும் நான் இல்லை இயல்பாக ஏன் இல்லை சொல்லடா. இன்னைக்கு சும்மா ஏற்கனவே நான் சூப்பராக பாடுவேன், இதில் வந்து இப்படி பாடினேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் பாடுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பாடலாம் ஜாக்கி. உங்களையாவது பாட சொல்லியிருக்காங்க, யாராவது ஒருத்தர் பாட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தங்கச்சிக்கு மேரேஜ் ஆனதான் அண்ணாக்கு ஆகும். ஐயோ டக்குன்னு போயிடுச்சு ஜாக்கி. இனி நானும் நான் இல்லை இயல்பாக ஏன் இல்லை சொல்லடி சொல்லடி. ஓகே, முன் போல நான் இல்லை முகம் கூட எனதில்லை ஏனடி ஏனடி. செமையான சாங் அந்த படத்துல. ஏனி ரொம்ப அழகா இருக்குல்ல, எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கும். ஏன்னா எல்லாமே வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் நடிச்சது, ரொம்ப அவங்க தனித்திறமையை காமிக்கணுன்ட்டு. அதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, யாமினி யாமினி என்கிட்ட அந்த அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தொட்டு தொட்டு சொல்லும் ஐஸ் காற்றிலே துட துட ஆசைகிறது, அந்த சாங் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன இதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட்ல இருந்து நல்லா. அது வந்து இந்த அந்த பிஜிஎம் மாதிரி வரதே நல்லா இருக்கும். நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப ஆமா அது நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, தங்கச்சிக்கு மேரேஜ் ஆனாதான் அண்ணாக்கு வந்து ஆகுங்கிற மாதிரி ஒருத்தர் எவிக்ஷன் ஆனாதான் கப்பு வந்து இன்னொருத்தருக்கு கிடைக்கும். ஆனா இவங்க போறப்ப பண்ற அந்த அழுகை மொமெண்ட்டும் அதுக்கப்புறமா வந்து பர்கர் கேட்கற மொமெண்ட்டும் எல்லாம் என்னன்னே புரியல அப்படின்னாங்க. இளைஞர்களுடைய கமெண்ட் வந்து விளிம்பு நிலை மக்கள் உயர்வில் தாழ்வு இருக்க வேண்டும். விளிம்பு நிலை மக்கள் உயர்வில் தாழ்வு இருக்க வேண்டும். ஜெஃப்ரி மிஸ்டு த பேசிக் திங் அப்படின்ட்டு. ஆனா இது வந்து காவ்யான்னு நினைக்கிறேன். கவி உங்களுடைய விஷயம் என்னன்னா, காலெல்லாம் வந்து விழுவாரு. மைட் பி அவருக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர்னால கூட அவர் அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட். ஆனா இத்தனை நாள் நம்ம கணிச்ச வரை அவர் வந்து யாருக்கும் உண்மையாக இல்லை அப்படின்றதான் நான் சொல்லுவேன். மாத்திக்கிட்டே தான் இருந்தாருன்றதா நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அது கேம் பிளான் வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா 2 பொண்ணுங்களை பத்தி அவர் தப்பா பேசினார். நல்லா பழகி உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்த 2 பொண்ணுங்களை பத்தியுமே தப்பா பேசினார். அதுதான் என்னை பொறுத்தவரையிலும் மைனஸ். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருடைய விஷயத்தை யாரும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அமேராவுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. அஷ்மத் பியோடைய பேத்தி அமேரா எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் உள்ள இயற்கை துணை இருக்கட்டும். நல்ல நல்ல படிப்பை கொடுங்க, அவள் வாழ்க்கையை அவள் அமைச்சிக்கிறதுக்கான சுதந்திரத்தை கொடுங்க. ஏதோ ஒரு மிஸ் ஆனால் கூட நிற்கிற சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். தட்ஸ் ஆல். ரைட்.
ஓகே, அதான் ஹரிகிருஷ் கேட்டிருக்காப்ல, ஜேகே ஏதாவது விஷால் வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த கேம்ல பெருசா இதுவா இல்ல, அதுவும் இந்த 4 வாரமா பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து பெருசா அந்த கேம்ல இருந்து வந்து ரொம்ப தள்ளி தான் இருக்காப்ல. அப்படி இருந்தும் கூட எப்படி பிபி டீம் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுது? ஃபைனலுக்கு ஓட்டு அவருக்கு வந்து அழகா தப்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல அவர் தப்பிச்சுட்டே இருக்காரு. அவ்வளவுதான். அதுவும் பட் ஓட்டு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. அதுவும் ஜெஃப்ரி வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணப்ப அவர் வேலை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மேல பயங்கர காண்டதாங்க மக்கள். அதுல வந்து அனுப்பிச்சே போயிடணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாவே இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஃபிலிம் எலைட்டோடைய அவர் பண்ண விஎஃப்எக்ஸ் படத்தோடைய லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காராம். முடிஞ்சா பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸை சொல்லியிருக்காரு. ரத்னம் சசிகரன், ஓம் பிரகாஷ் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு. கோல்டன் ரூல், கரெக்ட், கோல்டன் ரூல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் வந்து ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பட் ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூலே லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. அது நிறைய மிஸ் பண்ணிடுறீங்க. அந்த விஷயத்தில் ஈகோ வேண்டாம். கரெக்டா ஜேகே? ஓகே. ஜாக் அண்ட் தீபக்கு ஒரு சண்டை வந்துச்சு. பழைய தீபக்கை வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சுன்றத ஹரிணி சொன்னாங்க. எஸ், உண்மைதான். நானும் வந்து அந்த பழைய, அதாவது ஆண்கள் பக்கம் இருந்தப்ப அந்த மேல் சாவனம் நம்ம சொன்னோம்ல, அந்த கோவம் எல்லாம் வந்ததுன்ட்டு அது மாதிரி அவருக்கு வந்தது. அது உண்மைதான். அது அப்புறம் கொஞ்சம் மாதிரி ஐயோ இது கொஞ்சம் ஹாப்பி மூட்ல இருக்கிற விஷயமாச்சே, நம்ம கொஞ்சம் அதிகமாக போயிட்டோம்னா அவர் வந்து ஜாக்கை வந்து ஒரு தங்கச்சியா வந்து ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணுவார்னு வச்சுக்க, அது புரிஞ்சுது. ஆனா அதான் அதுல என்ன காரணம்ன்றதையும் நான் சொல்றேன். அவர் ஏற்கனவே வந்து சும்மாவே நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அதில் அந்த மாதிரி குதிச்சு போனதில் ஒரு டெக்கோரம் அப்படின்னு நிறைய. ஆனால் இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து அவங்களும் சரி, அதான் ஜாக்லின் சவுண்டை மட்டும் தான் போடுவாங்களா, என்னத்துக்காக அவங்க சண்டை போட்டாங்கன்றது நம்மளுக்கு டீட்டெயிலாக காமிக்கவே இல்லை. நானும் வந்து நீங்கள் நோய் எரிஞ்சு விழுந்தாங்க பயங்கரமா. அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க 2 பேருமே பாட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஓடி போய் ஜெயிச்சுட்டு நீங்கள் எல்லாம் பின்னாடி வந்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு தான் கோவம் வராது சொல்லு. அதுதான். அண்ட் ஜாக்லின், அது பேர் என்ன சொல்றது, பிரியா வந்து தான் சொல்லியிருந்தா, சவுண்டு வந்து ஜெஃப்ரியை வந்து 3 தடவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா ஹர்ட்டும் இந்த பையனுக்கு வந்து ஏன் ஜாக்லின் மேல இருக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னாங்க. சில பேர் எப்பயுமே அப்படிதான். எல்லாத்த விட ஒரு பியூட்டி பிரிவிலேஜ் ஒன்னு இருக்குங்க சௌந்தர்யாக்கு. அதையும் நீங்க வந்து ஒரு காரணமா சொல்லணும். ஜாக்லினுக்கு அது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணம் இருக்குல்ல. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கார்த்திக் அவர்கள் வந்து இந்த ஜாக்கியை வந்து பிடிக்கலையா, பழைய பன்னீர்செல்வமா திரும்பி வாங்க அப்படின்னு இருக்காரு. இந்த எபிசோடுக்கு வேற என்னத்த பண்றது. அண்ட் அதுக்கு பிறகு ஷான் சிவா வந்து என்னன்னா, மொத்தத்தில் முத்துவின் ஆட்டிடியூடை ஒப்பிடளவில் மஞ்சரியுடன் ஒப்பிடுகையில் திமிர்த்தனம் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு வந்து அவங்களுடைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லைக் அலர்ட்டை வந்து இலங்கேஷும் கொடுத்துருக்காரு, நன்றி. அண்ட் கே சங்கமித்ரா அவர்கள் வந்தாங்க. இலங்கேஸ்வரன் வந்து நீங்கள் ஒரு கம்பேக் மோடுக்கு வந்துட்டது ஹாப்பியா. ஓகே, அஸ்மிதாவுடைய விஷயங்கள் படிச்சுட்டீங்க. ஏஜே வந்து சொல்லியிருக்காங்க, விஜயகாந்த் சாரோட ரிமெம்பரன்ஸாக ப்ளீஸ் சிங் எனி ஆஃப் எ சாங் இன்னைக்கு முடிஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரல் பார்க்கலாம்டா, ட்ரை பண்ணலாம். அண்ட் ஹரிகிருஷ்ணன் வந்து ஜாக்கி ஃபேமிலி ரவுண்டில் வந்து ஜாக்லின் வீட்டில் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ப்ளே பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட் அகைன் கேம் பிளான் ஃபார் த லாஸ்ட் 3 வீக்ஸ். அன்வான்டா ஃபைட் பண்றது அதனால கூட இருக்கலாம். உங்களுடைய இல்லன்றதுதான் நம்மளுக்கு வந்து அது காமிக்கும் போது அன்வான்ட் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் தான் அதுல வந்து அவங்க பாட்டுக்கு முன்னாடியே போகும்போது நியாயம் தானே, தேவையெல்லாம் போய் அங்கே போய் உட்காந்து ஜெயிச்சுட்டு நம்மளே வந்து சொன்னா எப்படி இருக்கும். கரெக்டு தான் அது. அண்ட் சிவசங்கர் வந்து வாட் அன்ஷிதா செட் டு அருண் ஆர் அன்ஷிதா லவ் விஷால் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது தெரியலங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்டே அதை பற்றி பேசணும், பட் அதை பற்றி தெரியல அப்படின்றது தான் வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இலங்கேஷ் கேட்டிருக்காரு. நத்திங். அண்ட் do you think BB show is really such a big opportunity? Where are previous season players and winners? Only Harish from first season is famous. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அனிதா சம்பத் என்ன ஆனாங்க? அனிதா சம்பத் அவர் அதான் கேக்குறாரு, அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு பிளேஸா அப்படின்றது தான் கேக்குறாரு. ஏன்னா 100 நாள் உங்க கூட நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான். இப்போ அனிதா சம்பத் எங்க இருக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அனிதா சம்பத் வெறும் நியூஸ் ரீடரா தான் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியும் பண்றதுல இருந்து அந்த ஃபேமை வச்சுக்கிட்டு அவங்க ஒண்ணுல தாமரை. இன்னைக்கு அவங்க சொந்த வீடு, அவங்க ஹஸ்பண்டு எங்க போயிட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் நீங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நீங்க அமைச்சிக்கிறீங்கன்றத பொறுத்து தான். புரியுதுங்களா? இப்போ விமல் வந்து நல்ல ஆர்டிஸ்ட்டு, ஆனால் விமல் வந்து எங்கே இருக்கிறாரு, சிவகார்த்திகேயன் எங்கே இருக்கிறாரு, அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கமல் வந்து நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருப்பார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு. ஸோ அதனால் அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான். தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட்
ஓகே. ஹரிகிருஷ்ணன் சொல்றது இல்லையா, புனிதா சொல்லித்தாங்க. கரெக்ட் தான் சுதா. ஜெஃப்ரி ஒன்லி டோல்ட் டு ஆஸ்க் பர்மிஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. ஷீ டஸ் நாட் வாண்ட் டு ஷோ ஹிஸ் ஃபேஸ். இதுதான் ரியாலிட்டி. பட் ஜாக் வந்து ஓன் டூ திஸ். ஓகே. அதான் சௌந்தர்யா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெஃப்ரி தான் கேட்க சொன்னாரு, அவங்க போய் கேட்டாங்க. பட் ஜெஃப்ரி வந்து நிற்கும்போது அவங்க போக சொன்னாங்க. ஜெஃப்ரி வந்து அந்த அவங்களோட சேர்ந்து அந்த இடத்துல கேமரா ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணுங்கிறது சௌந்தர்யாவுக்கு விருப்பம் இல்லை. புரியல எனக்கு. சௌந்தர்யா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக ஜெஃப்ரி சொல்லுவாரு, அவங்க போய் கேமரா முன்னாடி நின்று அப்பா அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து ஜெஃப்ரி நீ நவுந்து போன்னு சொல்லுவாங்க அவங்க. ஓகே. அதான் அதுக்கு புனிதா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து தன்னோட ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல எல்லாம் அந்த இடத்துல ஜெஃப்ரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதே அந்த இடத்துல ஒருவேளை ஜாக்லினா இருந்தா அதை செஞ்சிருந்துக்க மாட்டாங்க. பட் அது வந்து ஜெஃப்ரிக்கு புரிய மாட்டேங்குதுன்னு போட்டிருந்தாங்க. புரிய மாட்டேங்குதுன்றத விட நீங்க சொல்ற மாதிரி எங்க பியூட்டி ப்ரிவிலேஜ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்ப அடுத்தது வந்து அவர் வந்து சவுண்ட் கூட விட்டாரு. அவர் அன்ஷிதா கிட்ட போயிட்டாரு. அவர் அன்ஷிதா கிட்ட போயிட்டாரு. ஃபைனலா வந்து அவர் அன்ஷிதா கூட தான் சுத்திட்டு இருந்தாரு. அவர் அன்ஷிதா பவித்ரா கூட தான் சுத்திட்டு இருந்தாரு. அவருடைய டிராவல் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. அதான் விஜயகுமார் ராஜசேகரன் வந்து நிறைய அவர் பிக் பாஸ் விஷாலோட எக்ஸ் வந்து தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 2 கண்டஸ்டன்டா தீப்தி சுனைனாமா. விஷால் லைவ்ல பேசினதை வந்து பார்த்திருக்கேன்றதையும், வர்ஷினியோட டேட்டிங்னா டோட்டலா விஷாலுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தட் இஸ் இஸ் பர்சனல் திங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ராஜீவ் வந்து விஷால் தான் இந்த சீசனோட வாக்கு, யார்கிட்ட சாரி இது செவரு யார்கிட்ட பேசினது போனாலும் அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாப்புல. அண்ட் வாட் இஸ் அ பிளான் அதெல்லாம் வந்து படிச்சுட்டேன். அண்ட் பிரியா வந்து சொல்லியிருந்தாங்க, ஜாக்லின் நெவர் நாமினேட்டட் தீபக், சவுண்ட், ரயன் அண்ட் முத்து இந்த 80 daysல. That is why I love her. That's the difference between Jeff jumping team அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. நைஸ். ஓகே. அண்ட் ஹரிகிருஷ்ணன் லாஸ்ட் வீக்ல ஆல் ஹவுஸ்மேட்ஸ் வில் கம் டு த ஹவுஸ். அட் த டைம் தர்ஷிகா அண்ட் அன்ஷிதாவோட ஒப்பீனியன் ஆன் விஷால் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம், அப்போ தெரியும் வாட் தே ரியலைஸ்டுன்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்குள்ளார ஒருவேளை விஷால் பொட்டியே எடுத்துட்டு போனாலும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. கரெக்ட் தான். ஓகே. புனிதா அவர்களுடைய பொண்ணுடைய பர்த்டேவாம் ஸ்ரீநிதிக்கு. நாளைக்கு அவங்க வந்து அவங்க நம்மளுடைய லைவை பார்ப்பாங்க, ஸோ விஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநிதிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் உள்ள இயற்கை துணை இருக்கட்டும். நல்லா படிக்கணும். படிப்பு 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 மட்டும்தான் ஒரே ஒரு சொத்து. படித்து முடிச்சதுக்கப்புறம் நாம் ரூல் பண்ணலாம். யார் வேணாலும் படித்து நல்ல வேலைக்கு போயிட்டோம்னா, இந்த வேலையை அவளை விட்டா வேறு யாரும் செய்ய முடியாதுன்ற ஒரு பொசிஷனுக்கு போயாச்சுன்னா, நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நம்ம சாதிக்கலாம். நாம் ரூலராக இருக்கலாம். நம்மளுக்கு பிடிச்சவங்க டிபெண்டாக கூப்பிட்டு வரலாம். திஸ் இஸ் த ஃபேக்ட். ஐ ஜஸ்ட் ஷேர் மை தாட்ஸ் அண்ட் விஷஸ். தேங்க்யூ டாச்சலாம். ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே ஸ்ரீநிதி. ஓகேவா. இலிகேஷ் அவர்கள் வந்து என்னுடைய குரல் வந்து கோல்டாக இருக்கும் போல இருக்கு, உங்களுக்கும் வாய்ஸ் டேக் கேர் பண்ணிக்கங்க அண்ட் டேக் கேர் ஜாக்கி அப்படின்னு போட்டிருக்காரு. கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் இலிகேஷ். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான் ஜாக்கி, அப்படியே முடித்து விடலாம். எல்லாருடைய கமெண்ட்டையும் வந்து படித்து முடிச்சிட்டேன். வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா அப்படியே லெட் அஸ் க்ளோஸ் த செஷன். ஒரே விஷயம், சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி, என்னுடைய பேரை கேட்டதாரு கிளியே. சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி, என்னுடைய பேரை கேட்டதாரு கிளியே. அது யாரு யாரு அது யாரு, அவ பேரு என்ன அத கூறு. யாரு யாரு அது யாரு, அவ பேரு என்ன அத கூறு. சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி, என்னுடைய பேரை கேட்டதாரு கிளியே. கேப்டனுடைய இறந்த நாள். எஸ், காலையிலே சில சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு எஸ்பெஷலி சாப்பாடை வந்து எல்லாருக்கும் ஒரே ஈவனாக போடணுன்றதுலேருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். அதெல்லாம் ஸோ குட்.
வேற என்ன, குடும்பம் வர எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். லைக் போடாதவங்க லைக் போட்டிங்களா? எல்லோரும் லைக் போடாதவங்க லைக் போடுங்கன்னு சொல்லிட்டேன் நானும். அண்ட் மற்றவங்க எல்லாருமே குட் நைட் சொல்லியிருக்காங்க. நிலோட கமெண்ட் படிச்சிங்களா? ட்ரிஷா இல்லைன்னா நயன்தாராவும் விஷாலுக்கு எண்டு கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். பர்சனலுங்க, அதே தான். அதை பற்றி நம்ம என்றைக்குமே பேசுனதில்லை. அவரு கேமில் என்ன பண்ணார், அவர் கேமில் என்ன விஷயங்கள் பண்ணார் செஞ்சார் அப்படின்றது தான். இன்னொரு விஷயமும் வந்து என்னன்னா, கூட பழகிற எல்லாருமே வந்து அடல்ட்ஸ். ஆமாம் இல்லைங்களா? அதுவும் ஒரு விஷயம் இருக்குல்ல. they know things அப்படிங்கிறது தான் அங்கே மேட்ரு. அண்ட் எல்லாருமே வந்து இவங்க யாரோ ஒருத்தருடைய கமெண்டா, ராஜீவ் வந்து சைலண்ட் லிசனரா 4வது சீசன்ல இருந்து ஹாவ் அ கிரேட் நியூ இயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். அண்ட் பிரியா, ஜிஜே, இலங்கேஷ், புனிதா, அது ஆமாம், அவங்க எல்லாரும் வந்து குட் நைட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ தான் வந்து சீனிவாச ராஜா வந்து ஹாய் சொல்லியிருக்காரு. நம்ம முடிக்க போகிறோம். ஹரிகிருஷ்ணனும் வந்து எஸ் ஜாக்கி யூஆர் ரைட், கெட் ஜாப் அண்ட் அவர் கேரியர் அண்ட் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப், பிகாஸ் அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து லைஃப்பில் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால தான் பொம்பளை பிள்ளைங்க அதே மாதிரி வேலைக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுட்டோன்றதுக்காக எல்லாருமே வீட்டில் அப்படியே அந்த சோம்பேறித்தனத்தோடு வந்துடுறாங்க. தயவுசெய்து செய்யாதீங்க. கண்டிப்பாக வேலைக்கு போகணும், கண்டிப்பாக வேலைக்கு போகணும், கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அப்போ தான் அடிமை மாதிரி நடத்த மாட்டாங்க. அடிமை மாதிரினா அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் நிறைய யோசிப்பீங்க. அது மாறணும்னா நீங்கள் வேலைக்கு போகணும். அதர்வைஸ் நீங்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தாலும் நீங்கள் இன்னொருத்தவங்க கையை நம்பி தான் இருக்கிறீங்கன்றது தான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் நம்ம தர முடியும். வேற என்ன? பட் எனிவே, சந்தித்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். லைக் போட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸோடு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோட் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.